السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை மேலும் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக படைக்க செய்தானே. அப்படியேப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுமாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் மதீனத்து ராஜா மக்கத்துக்கான மதீனத்து ராஜா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அங்கத்தினராக நம்மளை ஆக்கினானே. அப்படியேப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுமாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஷேக் நாயகத்துடைய கரத்தை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தானே. அப்படியேப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுமாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா மனிதர்களை சமூகமாக வாழும்படி படைத்தான். இஸ்லாம் தனி மனித நலனோடு மட்டும் நிற்காமல் சமூக ஒற்றுமை மிகுந்த முக்கியத்துவம் வலியுறுத்துகிறது. ஒற்றுமை இல்லாத இடத்தில் வளமில்லை, ஒற்றுமை உள்ள இடத்தில் அல்லாஹ்வின் உதவி இருக்கிறது. இன்றைய காலத்தில் நாம் பார்க்க வேண்டும், மனிதர்களில் மிகவும் குறைவான ஒரு விஷயம் என்னவென்றால் ஒற்றுமையின் பற்றிதான். யாரிடமும் ஒற்றுமையே இருக்காது. உதாரணமாக இப்ப ஒருவர் வீடு கட்டுகிறார்னா அவர்கள் ஒரு பிளான் சொல்வார்கள், ஆனா மற்றொரு ஒரு பிளான் சொல்வார்கள். அதன் காரணத்தினால ஒரு சண்டை வரும். ஆனா ஒன்றாக கட்டினால் அவர்கள் வெற்றி பெறலாம். நாம் பார்க்க வேண்டும், சஹாபாக்கள் அனைவரும் எல்லா பொருளையும் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களின் ஒற்றுமை தான். ஆனா காப்பிர்கள் ஏன் வெற்றி பெறனா ஒற்றுமை இல்லை, நான் தான் பிரியாது என்று அவர்கள் சண்டையிட்டு அவர்கள் போரிட்டார். ஆனா நம் முஸ்லிம்கள் அப்படி இல்லை, சஹாபாக்கள் அப்படி இல்லை. சஹாபாக்கள் எப்படி பெற்றோம் என்றால் நாம் எல்லாம் ஒன்றுதான், நாம் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையுடன் நாம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கலாம், யார் சண்டை போட வேண்டாம் என்று நம்பிக்கையுடன் அவர்கள் ஒற்றுமையா இருந்த காரணத்தினால் அவர்கள் எல்லா போரும் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் கயிற்றை உறுதியாக பிடிக்குங்கள், பிரிந்து விடாதீர்கள். அப்பனா நாம் இதிலே தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அனைவரும் ஒற்றுமையாக இருங்கள், பிரிந்து விடாதீர்கள். ஒற்றுமையாக இருக்க காரணத்தினால் அல்லாஹ் தஆலாவுடைய உதவி கிடைக்கும். அதிலும் கூறுகிறார்கள், எதுல்லை அலல் ஜமாஅத்தி, ஒன்றுபட்ட கூட்டத்தின் மீது அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது. அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப ஒரு ஆலிம் என்பது ஒரு ஹல்கா டைம் அவர்கள் பாடம் வாசிப்பார்கள். தனியா இருக்கும் போது அவர்களுக்கு எந்த பாவமும் தெரியாது, வாசிக்கவும் முடியாது, கேட்டாலும் புரியாது. ஆனால் ஒற்றுமையாக இருந்தால் அவர்களை ஈஸியாக பாடத்தை படிக்கலாம், வழங்கிக் கொள்ளலாம். அதனால அல்லாஹ் சொல்லுகிறான், அதான் அஜித்த கூறுகிறார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், ஒன்றுபட்ட கூட்டத்தின் மீது அல்லாஹ்வின் உதவி இருக்கிறது. அப்பனா ஒன்றுபட்ட கூட்டம் இருந்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்தார். இதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு பதில் போர் உகது போரை முடிந்ததற்கு பிறகு அகல் போர் என்ற போர் நடந்தது. இந்த போரில் முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு குழியை தோண்டி வைத்தார்கள். ஏன்னா காபிர்கள் உள்ளே வர முடியாது என்று காபிர்கள் போருக்கு சென்று விட்டார்கள். அப்புறம் முஸ்லிம்கள் அவர்கள் யோசித்தார்கள், காபிர்கள் யோசித்தார்கள், நம்ம எப்படி முஸ்லிம்களை தாக்குவது, ஏன்னா அவர்கள் குழி தோண்டி விட்டார்களே, நாம் எப்படி உள்ள நுழைவது என்று பார்த்தார்கள். அப்புறம் முஸ்லிம்கள் அவர்கள் பார்த்தா ஒரு கோட்டை இருந்தது அந்த இடத்தில். அந்த இடத்தை வழியா காபிர்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் என்று பயந்து பார்த்தார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன இந்த கோட்டை என்று கேட்டனா பனு குறைலா கோட்டை இருந்த யஹூதிகள், பனு குறைலாக்கள் இருந்தார்கள் அந்த கோட்டையில். உடனே இப்பதான் இஸ்லாத்திற்கு வந்த ஒரு சஹாபி அவர்கள் கூறினார்கள், யார் சொல்லலாம், நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்வதான் என்று கேட்டால் சொன்னாங்க, உதவி செய்யுங்கள். இந்த மாதிரி அந்த கோட்டையிடத்தில் சென்று நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னே அவர் சொன்னார்கள், யாரெல்லாம் யாரும் சொல்லல போர் தந்திரம் செய்யலாமா என்று கேட்டா, போர் தந்திரம் செய்வதற்கு தான் போர், போய் சொல்லலாம், போருக்காக போய் சொல்லலாம் என்று சொன்னால அவர்கள் செல்கிறார்கள் பனு குறைலாவுடைய கோட்டத்தில்.
அங்க சென்றோனே அவர்களிடம் சொல்கிறார்கள், இந்த மாதிரி காப்பீர்கள் கூட்டம் வருகிறார்கள். அவர்கள் உங்களிடத்தில் பேசி அவர்கள் வழியாக நுழைவார்கள். ஆனால் அவர்கள் மக்காவில் உள்ளவர்கள். அவர்கள் வந்தால் மதினாவிற்குள் வந்தால் அவர்களை அழித்து உங்களையும் அழைத்து கொண்டு செல்வார்கள். அதனால் அவர்களுக்கு நீங்க உதவி செய்வார்கள். அவர்கள் வந்தால் நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய முக்கியமான தலைவர்கள் என்னிடத்தில் கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களை அனுப்ப வைக்கிறேன் என்று கூறுங்கள் என்று சொன்னானே. அவர்கள் செல்கிறார்கள் காப்பீர்கள் இடத்தில். ஆனா இவர்கள் இந்த நபர் காப்பீர்கள் இடத்தில் சென்று போய் சொல்கிறார், இந்த மாதிரி வனக்குறையாக்கள் கோத்திரக்காரர்கள் உங்களிடம், நீங்கள் அவர்களிடம் சென்றால் உங்களிடம் அவர்கள் தலைவர் முக்கியமான தலைவரை கேட்பார்கள். நாங்கள் போற முடிய வரைக்கும் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், பிறகு உங்களிடம் முப்பட்டிருக்கும் என்று சொல்வார்கள். நீங்கள் நம்பிவிடாதீர்கள் அவர்கள் என்று சொன்னாலே 2 பேர்களிடம் சண்டை மூட்டி விட்டார்கள். பிறகு 2 பேர் சண்டை மூட்டி பின்னாடி காப்பீர்கள் மக்காவுக்கு சென்று விட்டார்கள். பனிக்குறையாக்கள் அவர்களுக்கு கூட சென்று விட்டார்கள். அப்பொழுது பார்த்தா முஸ்லிம்கள் அவர்கள் ஒற்றுமை இருந்த காரணத்தினால் பனிக்குறையாக்கள் கோத்திரத்தை அழைத்துவிட்டான். இன்னும் வடகுறையாக்கள் காப்பீர்களும் ஒற்றுமையா இருந்தால் முஸ்லிம்கள் அழித்திருக்கலாம். ஆனா அவர்கள் அழிக்க முடியவில்லை. ஏன்னா அவர்கள் ஒற்றுமையாக இல்லை. முஸ்லிம்கள் ஒற்றுமையா இருப்பதன் காரணத்தினால் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை உதவி செய்து அவர்களை வெற்றி பெற்று வைத்தான். ஒரு மாடை உதாரணமா சொல்லலாம். ஒரு மாடு கூட்டத்துடன் தனியா மேய்த்து கொண்டிருந்தது. அப்பொழுது சிங்கம் அந்த மாடை கடிக்கும்படி அந்த சிங்கம் மெதுவாக அவர்கள் மேல் பாய்ந்தது. அப்பொழுது பார்த்தா அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மாடு அனைவரும் அந்த சிங்கத்து மேல முட்டி முட்டி சிங்கத்தை துரத்தி விட்டது. அப்பொழுது பார்த்தா 10 மாடுகள் அந்த சிங்கத்தை துரத்தி விட்டது. அப்ப சிங்கம் யோசித்தது, நாம எப்படி வெற்றி பெறலாம், நாம எப்படி இது பண்ணலாம், அந்த மாடுல ஒற்றுமையா இருக்கே, நம்ம சாவடிக்கணும்னு ஒரு கறி வந்தது. அந்த நரி வந்தோடனே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வெற்றி பெறலாம்னு சொன்னேன். அந்த நரி போவது அந்த மாடுகள் இடத்தில் போன்று அந்த 3 மாடுகள் தனியா மேய்த்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் தனியா ஒரு மாடு இருந்தது. அங்க சென்று அந்த மாடுகளுக்கு கூறுகிறார்கள், இந்த 3 மாடுகளில் இருக்கார்களே உன்னை கேள்வி செய்கிறார்கள், ஏன்னா உன்னுடைய வாழ் சின்னதாக இருக்கிறது, அதனால் உன்னை கேள்வி செய்கிறார்கள் என்று சொன்னது. அந்த மாடுக்கு கோபம் வந்தது. அப்புறம் அந்த நிறைய 3 மாடுகள் இருக்கும் அந்த இடத்தில் சென்று சொல்கிறது, நாங்கள் மிகவும் அழகானவன், நாங்கள் மிகவும் பலசாலிவன், நானும் தனியா சண்டை போடுவேன் என்று அவர்களிடம் சொல்லி அவர்களும் கோபப்பட்டிருந்தார்கள். இந்த 4 மாடுகளும் தனித்தனியாக போய்விட்டார்கள். அப்பொழுது சிங்கம் வேட்டையாடி வந்தது. பார்த்தா ஒரு மாடு இருந்துச்சு, வேட்டையாடி போயிருச்சு. அவர்கள் ஒற்றுமையா இருக்குமாறு அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்த காரணத்தினால் அவர்கள் ஹயாட்டாக இருந்தார்கள். அவர்கள் எப்போ பிரித்தார்களோ அப்பொழுது எல்லா மாடுகளும் மௌத்தாகிவிட்டது. ஒன்னு உதாரணம் சொல்வார்கள், 4 டப்பாவில் 4 விதமான நெண்டுகள் இருந்தது. ஆனா ஒரு டப்பா மட்டும் திறந்து வைத்திருந்தார்கள், மீது 3 டப்பாக்கள் மூடி வைத்திருந்தார்கள். ஏன் அப்புறம் ஒரு நபர் கேட்டார்கள், ஏன் அந்த டப்பா மட்டும் மூடி வைக்கிறீங்க? சரி, இந்த ஃபர்ஸ்ட் டப்பால எந்த நண்டு இருக்குன்னு கேட்டா அமெரிக்கா நண்டு. ஏன் இதை இப்படி வச்சிருக்கீங்க? ஏன்னா இதை திறந்தா ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி வெளியே வந்துடும். அடுத்த என்ன நண்டு வச்சிருக்கீங்க? ஜப்பான் நண்டு. ஏன் இது மூடி வச்சிருக்கீங்கன்னா இது ஒருத்தனை பிடிச்சி மேல ஏறி வந்துடும். சரி விடுங்க, நல்லது பூட்டி இருக்கிறது. அடுத்த டப்பா வைக்கிறாங்க, இதே பூட்டி வச்சிருக்கீங்க. இது ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி சைட்ல ஏறி சாச்சு அப்படியே பெட்டி சாச்சுன்னு வெளியே வந்துடுவாங்க. அதனால மூடி வச்சிருக்காங்க. சரி, கடைசி பெட்டி மட்டும் ஏன் போடல? இது என்ன பெட்டிங்க, இது என்ன நண்டுன்னு சொல்ல கேட்டாங்க. இது இந்தியாவில் நண்டு, ஏன் கூட்டாம இருக்கு? ஏன்னா நீங்களே பாருங்க, ஒரு நண்டு ஏறினா ஒரு நண்டு இழுத்து கீழே ஊத்துரும், ஒரு நண்டு ஏறினா ஒன்னு நண்டு கீழே இழுத்து கீழே வச்சிடும். அதனால ஏற முடியாது, அதனால திறந்து வச்சுட்டாங்க. அந்த மாதிரி தான் நடக்கிறது. அதனால எல்லாம் ஒற்றுமை இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு அனைவருக்கும் தருவானாங்க. ஒரு ஆசிரியர் அப்படின்னு அப்படின்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.